வாங்க இந்த வீடியோவில் தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பச்சை மிளகாய், வெங்காயம் அதிகமாக எடுத்துக்கோங்க, 4-5 வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, மல்லி தழையும் புதினா தழையும் எடுத்துக்கோங்க, ஒரு 10 முந்திரி பயிர் எடுத்துக்கோங்க. நான் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறேன், அதனால் கம்மியாக தான் செய்கிறேன். 1 கிளாஸ் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது நம்ம குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் தான் பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி. குக்கர் காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லைட்டாக சூடானதும் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலைலாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக பொரிஞ்சதும் ஃபஸ்ட்டு முந்திரி பயிரை ஆட் பண்ணி லைட்டாக வறுத்துக்கோங்க. நான் மறந்துட்டேன், வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு முந்திரி பயிரை ஆட் பண்ணி லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்க்குறேன், 2 தான் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் நீங்கள் பச்சை மிளகாய் தான் இது காரத்துக்கு. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே நம்ம ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ரொம்ப மசிச்சுலாம் விட வேணாம், லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா கலர் மாறாமல் இருக்கும். அப்போ தான் இந்த ஸ்டேஜில் புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட புதினா மட்டும்தான் இருந்துச்சு, நான் அதை மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் அரைச்ச தேங்காவை இப்போது வடிகட்டி வச்சுருக்கேன். இதை நமக்கு அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நான் அரிசி 45 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதனால் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தேங்காய் பால் போதும். எனக்கு ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் கம்மியாக இருக்குது. நான் அதுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மீதி எல்லாமே தேங்காய் பாலில் தான் செய்கிறேன். ஸோ தண்ணி தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். 1க்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம மசாலா பொருள் சேர்க்க போகிறது கரம் மசாலா தூள் மட்டும்தான், ஒரு அரை கரண்டி சேர்க்க போகிறோம். வேறு எதுவும் சேர்க்கறதில்ல. நம்ம சேர்த்துட்டு லைட்டாக நுரைச்சி வரும்போதே நம்ம அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டு உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வரட்டும். இப்போது இது ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். டைம் பார்த்துக்கோங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் தைரியமாக பண்ணலாம் இந்த மாதிரி. இதை நம்ம சிக்கன் கிரேவியோட, மட்டன் கிரேவியோட சாப்பிடும்போதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரையோடையும் ஆம்லேட்டோடையும் தான் இதை சர்வ் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.